மூன்றாவது அத்தியாயத்தின் மகாத்மிய கதை. சௌனஸ்தானத்திலே கௌசிக குலத்தில் பிறந்த சேட்டன் எனும் பிராமணன் நற்கர்மங்களை விட்டு வியாபாரம் செய்து வேசிகளிடத்தில் மிகுந்த பிரியமுடையவனாய் சூது, கள்ளுண்டல், மிருக வேட்டை முதலியவற்றை அனுசரித்து அதனால் வறுமையை அடைந்து பின்னர் சோமயாஜி யாகம் செய்யும் பொருட்டு வைத்திருந்த திரவியத்தை கவர்ந்து பர்வத ராஜ்யம் சென்று கஸ்தூரி, சவரி முதலியவற்றின் வியாபாரம் செய்து வந்தனன். அவ்விதம் வியாபாரம் செய்து வரும்போது ஒருநாள் ஓரிடத்திற்கு பிரயாணமாய் சென்று சூரியன் மேற்கு கடலில் அஸ்தமித்தபடியால் வழி நடுவிலிருந்த ஒரு நாட்டின் குளக்கரையில் மரத்தடியில் படுத்து நித்திரை செய்தான். நடுராத்திரியில் ஒரு வேடன் வந்து அவனை வெட்டி கொன்றுவிட்டு அவனிடம் இருந்த திரவியங்களை அபகரித்து கொண்டு சென்றான். அதன்மேல் வெட்டுப்பட்டிருந்த அப்பிராமணன் பைசாசமாய் அம்மரத்தின் அடியிலேயே தங்கி துன்புற்று கொண்டிருந்தனன். அங்கனம் இருக்கும்பொழுது அவனுடைய புத்திரன் அவனை தேடி வர, நடுவழியில் சில மனிதர் அவன் இறந்த செய்தியை அப்புத்திரனுக்கு கூறினார்கள். தந்தை இறந்ததை கேள்வியுற்ற அப்பிராமண சிறுவன் மிகவும் துக்கித்து தன் அருமை தந்தையை நற்கதியை உண்டாக்க வேண்டும் என்று எண்ணினவனாய் காசி யாத்திரையாக புறப்பட்டுச் சென்றான். அவ்வாறு செல்லும்பொழுது அவனுடைய தந்தை இறந்த இடமாகிய அக்குலத்தை அடைந்து அதில் சந்தியாவந்தனம் செய்து தன் தந்தை பைசாசமாய் தங்கியிருக்கும் மரத்தின் கீழிருந்த கீதையின் 3ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்தான். அவ்வாறு செய்யவே அதன் மகிமையால் பைசாசமாக இருந்த அவனுடைய பிதாவுக்கு அப்பைசாசத்தன்மை உடனே நீங்கி திவ்ய தேகம் உண்டாயிற்று. உடனே அவனை புண்ணிய லோகத்தில் சேர்ப்பதன் நிமித்தம் தேவலோகத்தில் இருந்து தேவ விமானம் வந்தது. அவன் அதில் ஏறிக்கொண்டு புண்ணிய லோகம் சென்றனன். அவ்வாறு அவன் விமானத்தில் எழுந்தருளி போகும்போது தன் புத்திரனை நோக்கி, புதல்வா, நீ பாராயணம் செய்த கீதையின் மகிமையால் நான் நன்மை அடைந்தேன். என்னை போன்ற பாவிகளாய் உள்ள நம் குலத்தார் பலர் நரகத்தில் கிடந்து வருகின்றார்கள். ஆதலின் அவர்கள் நற்கதி அடையும் பொருட்டாக இன்னும் இதனை நீ வழக்கப்படி பாராயணம் செய்து ஈஸ்வர தத்தம் செய்து அவர்களை நற்கதி அடையச் செய்வாய் என்று கூறிச் சென்றனன். அதற்பிறகு அவ்வந்தன சிறுவன் தன் தந்தை கூறியவாறே விஷ்ணு ஆலயத்தில் சென்றிருந்து இக்கீதையை 3ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து அதன் பலனை ஈஸ்வர தத்தம் பண்ணினான். அவ்வாறு செய்யவே நரகத்தில் கிடந்த அவன் குலத்தவர்கள் அதனின்றும் நீங்கி ஸ்வர்கலோகம் சேர்ந்தார்கள். யமன் அந்த விஷ்ணு ஆலயத்திற்கு வந்து அங்குள்ள விஷ்ணுவை தரிசித்துச் சென்றான்.